பவித்ரா வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் +1 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் 20,298 பேர் இந்த தேர்வினை இன்று எழுதுகின்றனர். பவித்ரா, இவர்களுடைய கண்காணிப்பு பணியில் 2000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் நம்மிடம் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வை தொடர்ந்து +1 பொதுத் தேர்வு இன்று காலை தொடங்குகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 20,298 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இன்று காலையில் தேர்வுக்கு தயாராக வந்திருந்த மாணவர்களிடம் பேசிய போது நல்ல முறையில் தயார் செய்து இருப்பதாகவும், முன்பு போல் அல்லாமல் +1 தேர்வும் அதில் எடுக்கும் மதிப்பெண்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்தனர். சிறப்பாக படித்திருப்பதாகவும், படித்தது எல்லாம் வந்தால் தேர்வை மிகச் சிறப்பாக எழுத முடியும் என்றே இந்த மாணவர்கள் காலை நம்மிடம் தெரிவித்தனர். பவித்ரா, தமிழகம் முழுவதும் நடப்பு கல்வி ஆண்டிற்கான +2 பொதுத் தேர்வு நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த நிலையில் +1 தேர்வும் தற்போது தொடங்க இருக்கிறது. முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழிப்பாட தேர்வு நடைபெறுகிறது. 10ஆம் தேதி ஆங்கிலம், 13ஆம் தேதி கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, உயிர் வேதியியல், மனையியல், புள்ளியியல், தொழிற்கல்வி, நர்சிங் உள்ளிட்ட பாடங்களுக்கும், 17ஆம் தேதி தாவரவியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களுக்கும், 20ஆம் தேதி முக்கியமாக இயற்பியல், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு திறன் குறித்தும் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றது. 24ஆம் தேதி முக்கிய பாடமான கணிதம் மற்றும் விலங்கியல் ஆகிய பாடங்கள் நடைபெற இருக்கிறது. 27ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் ஆகிய பாடங்களுக்கான தேர்வுடன் +1 தேர்வு நிறைவு பெற இருக்கிறது. +1 தேர்வை 9,307 மாணவர்களும் 10,991 மாணவிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுதுகிறார்கள். தேர்வு மையங்களில், தேர்வு அறைகளில் மாணவர்களின் இருக்கை பதிவு எண் எழுதும் ஒட்டும்படி நேற்றே நடைபெற்றது. இதில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் பார்வை குறைபாடு உள்ளிட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேர்வு எழுத தனியாக சிறப்பு அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்காக ஸ்கிரைப் என்று குறிப்பிடுவார்கள், அவர்கள் சொல்வதை எழுதும் சிறப்பு ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாக கலெக்டர் சுகுமார் தெரிவித்தார். பவித்ரா, மேலும் தேர்வை கண்காணிப்பதற்காக 110 ஆசிரியர்கள் நிலையான படை அலுவலர்களாகவும் 7 பறக்கும் படையினர் உள்ளிட்ட 2000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து தேர்வு மையங்களிலும் CCTV கேமரா வசதி, குடிநீர், கழிப்பறை, தடையற்ற மின்சாரம், போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதுவே +1 தேர்வு இன்று தொடங்கும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் கள நிலவரம். பவித்ரா.